Hi friends, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா preposition in, at, on டைம்லையும் லொகேஷன்லையும் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துது அப்படிங்கறத பார்க்க போறோங்க. அண்ட் இதுல ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ட்ரையாங்கிள் மெத்தட்ல நீங்க கவனிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, welcome to the class. Prepositions. Prepositions நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா ஒரு நவுன், ப்ரோனவுன் அல்லது ஒரு ஃப்ரேஸை ஒரு வேர்ட் கூட ஆட் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ப்ரிப்போசிஷன்ஸ் ஒரு ஷார்ட் வேர்ட்ஸாக தான் இருக்கும். இந்த கிளாஸில் நாம் இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸை டைம் அண்ட் லொக்கேஷனுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 11th இங்கிலீஷ் புக்கில் இந்த மெத்தட் கொடுத்துருப்பாங்க. நான் அதை தாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, செகண்ட் ஸ்மாலர் அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஸ்மாலஸ்ட். இன், ஆன், அட். இன் ஜெனரல் அதாவது பிக்கர் ஸ்பேஸ் அதிகமாக நாம் பயன்படுத்தலாம். ஆன் ஸ்மாலர் அதாவது சின்ன ஸ்பேஸ், அந்த இடத்துல நாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்தலாம். அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஆட். ஆட் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கா, ஸ்மாலஸ்ட்டாக, அப்போ நாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குட்டியாக மைன்யூட்டாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாம் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைமை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? இயர்ஸ், டேஸ், ஹார்ஸ். இயர்ஸுங்கிறது ரொம்ப பெருசு, டேஸுங்கிறது ஓரளவுக்கு, ஹார்ஸுங்கிறது ரொம்ப சிறுசு, தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக்கானது. அதே போலவே லொக்கேஷனில் பாருங்கள், சிட்டி. சிட்டிங்கிறது ஜென்ரல், ஸ்ட்ரீட்டுங்கிறது மோர் ஸ்பெசிஃபிக், கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அட்ரஸுங்கிறது ரொம்பவே ஸ்பெசிஃபிக், தட் மீன்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இந்த ட்ரையாங்கிளும் இந்த டைம் அண்ட் லொக்கேஷன் ப்ரிப்போசிஷனை நீங்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன், ஆன், அட் டைம் அண்ட் லொக்கேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் இன். டைமை மென்ஷன் பண்ணும்பொழுது எப்படி வரும்னு பார்க்கலாம். நாம் அந்த ட்ரையாங்கிள்லே பார்த்தோம், இன்னுங்கிறது ரொம்ப பெருசுனா நாம் லாங் டியூரேஷன்னு ஞாபகம் வச்சுக்கலாங்க. அது எதெல்லாம் மென்ஷன் பண்ணுதுன்னா சென்ச்சுரிஸ், டிகேட்ஸ், இயர்ஸ், மந்த்ஸ், வீக்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இட் வாஸ் பில்ட் இன் தி 1800s. இது 1800களில் கட்டப்பட்டது. இந்த சென்டென்ஸில் சென்ச்சுரியை மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்? இன்னென்ற ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டிகேட்ஸ். தி பிராண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் இன் 80s. இந்த பிராண்ட் 80களில் வெற்றிகரமாக இருந்தது. இந்த சென்டென்ஸ்லையும் டிகேட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ரிப்போசிஷன் இன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், இயர்ஸ். தி ட்ரான்ஸ்ஃபர் வாஸ் இன் தி மிடில் ஆஃப் 2000. பரிமாற்றம் 2000ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் இருந்தது. அடுத்தது, மந்த்ஸ். மை சன் கம்ஸ் இன் ஏப்ரல். என் மகன் ஏப்ரல் மாதம் வருகிறான். அதாவது ஒரு மாதத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது இன் பயன்படுத்தலாம். அண்ட் தி லாஸ்ட் ஒன், வீக்ஸ். ஹிஸ் லைசன்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்பயர் இன் அ வீக். அவரது உரிமம் இன்னும் ஒரு வாரத்தில் காலாவதியாக உள்ளது. இந்த இடத்துலையும் நாம வீக்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு இன் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் இன் டைமை மென்ஷன் பண்ணும்பொழுது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது லொக்கேஷன். டைம் எப்படி லாங் டியூரேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே போலவே அந்த ட்ரையாங்கிளோட ஸ்பேஸை நாம் லொக்கேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். பிக்கர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம பெரிய ஏரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது லொக்கேஷனில் இன் எதை மென்ஷன் பண்ணுது? பெரிய ஏரியா, கண்ட்ரி, சிட்டி, டவுன், இந்த மாதிரியான ஏரியாஸை, இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது இன் பயன்படுத்தலாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. He was in the US for 2 years. 2 வருடம் அமெரிக்காவில் இருந்தார். இந்த சென்டென்ஸில் யூஎஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணுது. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இன் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள், சிட்டி. I want to meet him in கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு சிட்டி, அதாவது கோவை அப்படிங்கிறது சிட்டி. இந்த இடத்துல நம்ம சிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கு இன் பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் தி லாஸ்ட் எக்ஸாம்பிள், டவுன். I buy this in the town. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் டவுன்னு டேரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த டவுனோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் லொக்கேஷனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஆன் அண்ட் அட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஜஸ்ட் நீங்கள் எப்போவுமே அந்த ட்ரையாங்கிள் தான் உங்கள் மனசில் வரணும். இன், ஆன், அட் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் ஆன். ஆன் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா மோர் ஸ்பெசிஃபிக்கான டைமில் அல்லது லொக்கேஷனில் பயன்படுத்தலாங்க. டைம் நம்ம என்னெல்லாம் மென்ஷன் பண்ணலாம்னா டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், our wedding day is on Monday. திங்கட்கிழமை எங்கள் திருமண நாள். August 6th is my birthday. ஆகஸ்ட் 6ஆம் தேதி என் பிறந்த நாள். ஆகாஷ் was born on October 23rd, 2020. ஆகாஷ் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2020 அன்று பிறந்தார். Shall we go shopping on Sunday? ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் போகலாமா? இந்த சென்டென்சஸ்ல எல்லாம் நாம டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸை மென்ஷன் பண்றதுக்கு ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ப்ரிப்போசிஷன் ஆன் லொக்கேஷனில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு ஒரு ஸ்ட்ரீட்ஸ் அல்லது அவென்யூஸை நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது ஆன் பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு பை திஸ் ஆன் காந்தி ஸ்ட்ரீட். இந்த காந்தி தெருவில் வாங்க போகிறேன். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ரீட்டில் நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரீட்டை மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் அல்லது அவென்யூஸை மென்ஷன் பண்ணும்பொழுது ஆன் பயன்படுத்தணும்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் நேரு ஸ்ட்ரீட். நேரு தெருவில் வேலை பார்க்கிறேன். இந்த இடத்துலையும் சேம் தாங்க, ஸ்ட்ரீட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆன் பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் தி லாஸ்ட் எக்ஸாம்பிள், தே வேர் லிவிங் ஆன் டாகூர் அவென்யூ. அவர்கள் தாகூர் அவென்யூவில் வசித்து வந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் அல்லது ஒரு அவென்யூஸை நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது ப்ரிப்போசிஷன் ஆன் பயன்படுத்தணுங்க. அடுத்தது ப்ரிப்போசிஷன் அட். நாம் டைமை மென்ஷன் பண்ணும்பொழுது எப்படி பயன்படுத்தலாம்னா ஹார்ஸ், மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது அட் பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வெண்ட் அவுட் அட் 9 AM. நான் காலை 9 மணிக்கு வெளியே சென்றேன். ஐ எம் கோயிங் டு மீட் தெம் அட் 12 o'clock. 12 மணிக்கு அவர்களை சந்திக்க போகிறேன். மை சன் வில் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல் அட் 5 PM. என் மகன் மாலை 5 மணிக்கு பள்ளியிலிருந்து திரும்புவான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாம் ஒரு டைமை மென்ஷன் பண்ணும்பொழுது, அதாவது ஒரு ஹார்ஸ், ஒரு மணி நேரம், அந்த மாதிரி நம்ம மணி நேரத்தை மென்ஷன் பண்ணும்பொழுது அட்ங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணுங்க. அதே போலவே அட் லொக்கேஷனில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா அட்ரஸ் அல்லது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணும்பொழுது நம்ம பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லிவிங் அட் 734 ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். நான் 734 ஆக்ஸ்ஃபோர்ட் தெருவில் வசிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஷாப் அட் ஸ்மார்ட் ஸ்டோர். நான் ஸ்மார்ட் ஸ்டோரில் ஷாப்பிங் செய்ய போகிறேன். மை ஃப்ரெண்ட் இஸ் லிவிங் அட் 7th ஸ்ட்ரீட். எனது நண்பர் 7வது தெருவில் வசிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸில் நாம் ஸ்ட்ரீட், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ரீட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது ப்ரிப்போசிஷன் அட் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரிப்போசிஷன் டைம் அண்ட் லொக்கேஷனில் எப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ட்ரையாங்கிளில் மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஏரியா இன், நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா ஆன் அண்ட் தி லாஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஏரியா அட். இன் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஜென்ரலாக நம்ம மென்ஷன் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம இன் பயன்படுத்தலாம். மோர் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுற இடத்துல ஆன் அண்ட் ரொம்பவே வெரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுற இடங்களில் நாம் அட் பயன்படுத்தலாம். டைமில் இன் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், சென்ச்சுரிஸ், டிகேஸ், இயர்ஸ், மந்த்ஸ், வீக்ஸ். லொக்கேஷனில் கண்ட்ரி, ஸ்ட்ரீட், ஸ்டேட் அல்லது டவுன், இந்த மாதிரி இடங்களுக்கு இன் பயன்படுத்தலாம். ஆன் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், டைமில் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸை மென்ஷன் பண்ணும்பொழுது ஆன் பயன்படுத்தலாம். அதே போலவே லொக்கேஷனில் ஸ்ட்ரீட்ஸ், அவென்யூஸை மென்ஷன் பண்ணும்பொழுது ஆன் பயன்படுத்தலாம். அண்ட் தி லாஸ்ட் ஒன் அட். அட் நம்ம வெரி ஸ்பெசிஃபிக்கான இடங்களில் தான் பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஹார்ஸ், அதாவது பர்டிகுலராக ஒரு லொக்கேஷன், அட்ரஸ் அல்லது ஒரு ஹார்ஸை மென்ஷன் பண்ணும்பொழுது நாம் ப்ரிப்போசிஷன் அட் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.